தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. இந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி நாங்கள் ஃப்ரீயாகவே செஞ்சுட்டு இருக்கோம். யாருக்கிட்டையுமே நாங்கள் எதிர்பார்க்கறதில்லை. மனதை அமைதிப்படுத்த, மன அழுத்தத்தை குறைக்க, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த பெரிதும் உதவுகிறது தியானம். 25 ஆண்டு காலமாக கில்லான் தெப்பி சுங்காய் பகுதியில் செயல்பட்டு வரும் சிவ மரபு சித்தாந்த சபையினர் பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள், மகளிர்களுக்கிடையே உடல் நலம், மன அமைதியை ஏற்படுத்தும் வகையில் அதன் சேவையை நாடு முழுவதும் செய்து வருவதாக தியான சபையை தோற்றுவித்த குருஜி சுகுமாரன் கூறினார். கில்லான் நகரில் நடைபெற்ற அன்பர்களின் சங்கமம் விருந்து நிகழ்வுக்கு பிறகு நடைபெற்ற ஊடகத்திற்கு வழங்கிய பேட்டியில் தெரிவித்தார். சுகுமாரன் சுப்பிரமணியம். இந்த சபை ஏறத்தாழ ஒரு 25 ஆண்டு காலமாக இயங்கி கொண்டிருக்கிறது. எங்களோட நோக்கமே இந்து இளைஞர்களை சிறப்பாக வழிநடத்துவதே ஆகும். அதற்கு தேவையான உடலை வலிமையாக்குவதற்கு யோகாசனம், மனதை வலிமையாக்குவதற்கு தியானம். ஆக இது ரெண்டையும் ஒரு தலையாய முக்கியமான ஒரு நிகழ்வாக நினைத்து ஏற்பாடு செய்து நாடு முழுக்க நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஆக சிறந்த இளைஞர்களை உருவாக்கினால்தான் ஒரு வளமான மலேசியாவை உருவாக்க முடியும் என்பது எங்கள் கோட்பாடு. அந்த வகையிலே சபை சார்ந்து இந்த விஷயங்களை சிறப்பாக செய்வதற்கு எல்லா வல்ல இறைவன் எங்களுக்கு துணை புரியும் என்று எப்போதும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த சுதந்திர தினத்தன்று நம் நாடு சுபிட்சம் அடைவதுடன் எல்லோரும் எல்லா வளங்களும் பெறுவதற்கு, எல்லா மதங்களும் நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்து சிறப்புடன் வாழ்வதற்கு நாம் எல்லாம் முயற்சி செய்ய வேண்டும். எல்லா காலகட்டத்திலும் ஒருவர் மீது குற்றச்சாட்டு கூறுவதை தவிர்க்க நாம் இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் தொடங்கிய இந்த தியான சபை பல ஆயிரம் தியான கற்றுக்கொண்ட மாணவர்கள், பல பட்டதாரிகள், திருமண பொருத்தம் ஆகிய நற்காரியங்களை செய்து வந்துள்ளதாக குருஜி சுகுமாரன் கூறினார். தற்போது வார வழிபாடு, கூட்டு பிரார்த்தனை, வீடு வீடாக சென்று இல்ல பிரச்சாரம் மற்றும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளியை சந்தித்து நலம் விசாரித்து உதவுதல் போன்றவற்றை இலவசமாக செய்து வருவதாக குறிப்பிட்டார். விருந்து நிகழ்வு ஏற்பாட்டு குழு தலைவர் குமணன் இந்த விருந்து நிதியின் மூலம் தாமான் செந்தோசா, கேரி தீவு, தெப்பி சுங்காய் ஆகிய 3 தமிழ் பள்ளியில் பயிலும் மாணவர்களின் மேம்பாட்டிற்கு உதவும் நோக்கில் உதவி நிதி வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். சிறப்பாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் 400 பேர் கலந்து சிறப்பித்தனர். நிகழ்வில் கண்கவர் அதிர்ஷ்ட குழுக்கும் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் அருள்நெறி வணக்கம். என் பெயர் குமணன். இன்றைய அன்பர்களின் சங்கமம் 2026 சிவமரபு சித்தாந்த தியான சபையின் ஏற்பாட்டு குழு தலைவராகிய நான். இந்த நிகழ்வு இதுக்கு மிக சிறப்பான முறையில் பகவான் பேர்வலால் நல்லா நடந்து முடிஞ்சிருக்கு. இதோட காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, 2 வருஷத்துக்கு ஒரு முறை நாங்கள் இந்த நம்மளோட ஒவ்வொரு வருடமும் நம்மளோட இந்த இயக்கம் நிறையா இந்த சமுதாயத்துக்கு ஆன்மீக விஷயங்களை கொண்டு சேர்க்கறதுக்காக இந்த நிகழ்வை நடத்துவோம். இது நம்மளோட ஃபைனான்ஸை நம்ம பெருக்கிறதுக்கு. ஸோ இந்த முறை மிக சிறப்பான முறையில் நாங்கள் அதை ஏற்பாட்டு குழுவினோட எல்லாரோடும் சேர்ந்து நல்ல முறையில் வழி நடத்தியிருக்கோம் என்று நம்புகிறேன். இன்று நமக்கு கிடைத்த இந்த நிதியை வைத்து நம்ம அங்கங்கே ஒவ்வொரு தமிழ் பள்ளிகளிலும் மலேசியா முழுதும் போய் நாங்கள் யோகாசனம், பிள்ளைங்களுக்கு யோகாசனம், தமிழ் அந்த விஷயங்களை பற்றி அவங்க கூட நிறையா கற்றுக் கொடுக்குறோம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் போய்ட்டு அவங்களுக்குலாம் நம்ம பிரார்த்தனை செய்கிறோம். அவங்க உடம்பு குணமாகி வர்றதுக்கு பிரார்த்தனைகள் செய்கிறோம். ஆலயங்களில் தண்ணீர் பந்தல் போடுறோம். அதே சமயத்தில் கல்வி சார்ந்த விஷயங்களை நிறைய கொண்டு போய் குழந்தைங்களுக்கு புகுத்துறோம். என்னுடைய பெயர் திருமதி தெய்வமணி ராமன். நான் கில்லானில் வசிக்கின்றேன். நம்முடைய சிவமரபு சித்தாந்த தியான சபையின் சார்பாக இன்று நம்ம அன்பர்கள் சங்கமம் 2.0 என்ற ஆன்மீக நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம். இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்னவென்றால், அதாவது நம்முடைய சபையின் நோக்கமே மாணவர்களுக்கு, இளைஞர் சமுதாயத்தை ஒரு நல்ல சமுதாயமாக உருவாக்க வேண்டும், நல்ல ஒழுக்கம் உள்ள சமுதாயம், ஆரோக்கியமான சமுதாயம் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களுக்கு பலவிதமான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்று நமது இந்து மக்களை ஒன்று கூட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலும், நம்முடைய சபையின் உன்னத நோக்கங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இன்று நடத்தி முடித்தோம்.
இந்த நிகழ்ச்சியில் ஏறக்குறைய 300 பேர் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு சபையின் நோக்கம், சபையின் நடவடிக்கைகள் பற்றி விரிவான விளக்கங்கள். நெருக்கமான டத்து வந்து நம்ம டத்து கோபாலகிருஷ்ணன் மட்டும்தான். ஆக அவருக்கு மற்றவங்க தான் எனக்கு தெரியல, பார்த்ததில்லை, இனிமேல் பழகிக்கிறேன். நமது அந்த ஒரு எதிர்பார்ப்பும் வேண்டி நாங்கள் ஃப்ரீயாகவே செஞ்சுட்டு இருக்கோம். யாருக்கிட்டையுமே நாங்கள் பார்க்கறது இல்லை, பார்த்ததும் இல்லை. ஆனால் நீங்கள் கொடுத்தா நாங்கள் ஏற்றுக்குவோம். ஆனால் அந்த வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சொந்த பணத்தை போட்டு இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, மேடானு, எங்கெங்கேயே வெளியூருக்கு போனது அத்தனையும் சொந்த பணம். அவங்களோட சொந்த பணத்தில் தான் போயிருக்கோம். ஆகவே இந்த சபை இறைவனால் நடத்தப்படுகின்ற சபை. நாமெல்லாம் அவருக்கு அவரோட சேவையாளர்கள், பணியாளர்கள். இங்கே யாரும் தலைவர்கள்லாம் கிடையாது, யாரும் தொண்டர்கள் கிடையாது. எல்லாருமே தலைவர்கள், எல்லாருமே தொண்டர்கள், இறைவனுக்கு தொண்டர்கள். ஆக இந்த நிலையை நாம் அடையணும்னு சொன்னால் ஒரு நோக்கம் வேணும், ஒரு இலக்கு வேணும். எங்கே போய் சேர போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியணும். அந்த வகையில் கடந்த இன்ஃபேக்ட் 26 ஆண்டு காலமாக இந்த வேலையை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இந்த இயக்கம் பதிவு பெற்றது வந்து 2006. பதிவு பெறதுக்கு முன்னால் 2000 இந்த வேலையை நாங்கள் செஞ்சுட்டு கொடுப்போம். வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து கோயிலுக்கு போங்க, இறைவனை போய் பாருங்கள், சொல்லணும். சொல்ல வேண்டியது இருக்குது. நம்ம வீட்டிலே உட்காந்து கோயிலுக்கு வாங்கணும். அந்த நேரத்தில் நம்ம போனோம்னு சொன்னால் பீர் போத்தலும் எல்லாம் திறந்து வச்சுக்கிட்டு மதுபானம் தான் கிடையாது. அப்போ இதையெல்லாம் மாற்றுவதற்கு அந்த பொருட்கள்லாம் வாங்கி சமைக்கிறதுக்கு வந்து போகிறேன். அப்போ அந்த கடைக்காரர்கிட்ட போயிட்டு அது ஒரு புது கடை, வியாபாரம் செய்கிறதுக்கு பொருள்லாம் விற்கிறாங்க. அங்கே அந்த பொருள்லாம் வந்து இந்த பொருள் கொடுங்க, அந்த பொருள் கொடுங்க, ஒரு லிஸ்ட்டு கொடுப்போம் இல்லையா, அந்த பொருளை கட்டி வாங்கிட்டு வந்தார். அப்போ இவர் வந்துட்டார். வந்துட்டு அந்த அன்னதானத்துக்குள்ள வேலையெல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு. என்ன சொன்னார்னா, நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யணும், மந்திரம் சொல்லுங்க, தர்மம் பண்ணுங்க, இறைவனை நினைச்சு எந்த மந்திரம் வேணும்னு சொல்லுங்க, ஆனால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். மறுமாசம் அதே மாதிரி போறாரு, அதே மாதிரி பொருட்கள் வாங்குறாரு. பொருட்களை வாங்கினோடனே கேட்டாரு, நான் சொன்னதை நீங்க செஞ்சீங்களா? மறந்துட்டாங்க போய். ஆக அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் போனவர். என்னோட பேர் விக்னேஸ்வரன், என்னோட மனைவி பேர் என் சந்தேகு. இந்த நிகழ்ச்சி நம்ம எதுக்காக செய்கிறோன்னா, மக்கள் இந்து சமயத்தை பின்பற்றணும், இந்து சமயத்தை பற்றி விரைவாக சொல்கிறதுக்கு வேண்டி தான் இந்த நிகழ்ச்சி மெயினும் நம்ம செய்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் பள்ளிகளுக்கு நல்ல முக்கிய முன்னேற்றம் கொடுக்கணும். அதாவது வருங்காலத்தில் நம்ம குழந்தைங்களை தமிழ் பள்ளிக்கு அனுப்பணும். அந்த முன் காரணத்தில் இந்த சமய அடிப்படை மற்றும் மற்ற வகையில் நம்ம இந்த இதுக்கு அனுப்புகிறோம். தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.